கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தாவேக ஆட்சி அமைச்சதுலேருந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறை பல்வேறு இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. பொது இடங்கள்ல நடந்தாலும் கல்வி நிறுவனம் கூட குத்துப்பாட்டு போற ஆடுறது, ஆபாச நடனங்கள்லாம், சினிமா பாட்டெல்லாம் போட்டு ஆடுறதுலாம் ஒரு கேவலமான செயலாக கூட பல்வேறு தரப்பினர் பேசிக்கிட்டு வராங்க. முக்கியமா பார்த்தோம்னா இந்த சம்பவங்களுக்கு தாவேகவுடைய அமைச்சரே உடந்தையா இருக்கிறதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க ஆடுற காலம் சொல்லுவாங்கள்ல, ஆடுற காலம் பேசின வாயும் சும்மா இருக்காது. அது மாதிரி கூத்தாடியை கொண்டு போய் நீங்க நாடாள வச்சா என்ன? இதை அங்கீகரிக்க தானே செய்வாங்க. கூத்தாடி யாரை கண்டு மகிழ்ச்சி அடைவார்? இப்போ அறிஞர் அண்ணா முன்னாடி நம்ம பேசணும்னு சொல்லி எத்தனையோ தலைவர்கள், வைகோ மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நான் மாணவராக இருக்கும்போது வைகோ அண்ணா முன்னாடி பேசினேன், அதனால் என்னை அண்ணா ஏற்றுக்கிட்டாரு. அது மாதிரி ஜி விஸ்வநாதன் சொல்லுவார், துணைவேந்தராக இருக்கிறாரு, வேல் பல்கலைக்கழகம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் தமிழ்நாடு சட்ட அமைச்சராக இருந்தவர். அவர் சொல்லுவார், என்னுடைய பேச்சை அண்ணா அவர்கள் வேலூரில் கேட்டு விட்டு தான் இந்தியாவிலேயே குறைந்த வயதில் எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவார். நானா கலைஞர் முன்னாடி பேசினேன், தட்டி கொடுப்பார். இது ஆற்றலாளர்கள், அறிவுள்ளவர்கள் அறிவு திறமையை பாராட்டி மதிக்கிறது. அது மாதிரி இது ஒன்றும் தப்பு இல்லை. கூத்தாடி தான் மதிப்பான், அது ஒன்றும் தப்பு இல்லை. காங்கிரஸ் அமைச்சர்லாம் ஆடுறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, இவர்கிட்ட அறிவை பேசி அறிவா இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர், அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அதாவது இனத்தோடு சேரும், குணத்தோடு சேரும், பணத்தோடு சேருன்ற மாதிரி அவர் என்ன நினைக்கிறார், நம்ம இந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டா இந்த கூட்டத்துக்கு அறிவு தேவையில்லை, இந்த கூட்டத்துக்கு ஆற்றல். அவர் எப்பயுமே காங்கிரஸ் கதர் சட்டை. நீங்க ஒரு விஷயம் சிதம்பரத்தில் மதிக்கிறதுக்கு காரணம், உலகம் முழுவதும் போயிருக்காரு வெளிநாட்டுக்கு. அந்த கதர் ஆடை, அந்த கதர் வேஷ்டி, அந்த கதர் சட்டை கூட தான் போவார். இப்போ நம்ம சில எம்பிக்கள் கூட டெல்லிக்கு போகிறோன்னே ஒரு 2 கோட்டு, அது மேலே 2 துணியை போட்டு தருவாங்க. ஆனால் சிதம்பரம் எந்த சூழ்நிலையும் நான் எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது மட்டும்தான் போடுவார். மற்றபடி அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த குளிரில் கூட அந்த கதர் வேஷ்டி, கதர் சட்டை. அது மாதிரி நான் விஸ்வநாதனை பார்த்துருக்கேன். விஸ்வநாதன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பொது தொகுதியில் நின்று நம்முடைய சகோதரர் வந்திருக்கிறத நம்ம பாராட்டுறோம். மிக பின்தங்கிய தொகுதி மேலூர் தொகுதி, RSS குறிவைத்த தொகுதி, சனாதனம் குறிவைத்த தொகுதி, அங்கேதான் ஒன்றிய பாஜக அரசு டங்ஸ்டனை கொண்டு வந்த தொகுதி. அதில் எப்படி அவர் விழிப்பா இருக்கணும்? ஆனால் அவர் என்ன இதுவரைக்கும் அவர் இப்படி உடையிலேயே பார்த்ததில்லை. அவரை முடிவெடுத்துட்டாரு, நல்லா ஜாலரா அடிக்கணும்னா, விஜய்கிட்ட மனசுல கவரணும்னா, இப்போ அண்ணாவின் மனசில் கவர வேணும்னால் கொள்கைவாதியா பேச்சாளராக இருக்கணும். கலைஞருடைய மனசுல கவரணும்னா பேச்சாளரா, எழுத்தாளரா, கவிஞரா, இலக்கியவாதியா இருக்கணும். இப்போ விஜய்கிட்ட மனசுல கவரணும்னா என்ன செய்யணும்? நல்லா டான்ஸ் போடணும். தாவேக நிர்வாகி பெண் நிர்வாகியோடு சேர்ந்து டான்ஸ் போட்டா நம்ம இதயத்திலேயே, விஜயுடைய இதயத்தில் இடம் பெற்று விடுவோம். ஒரு 10 ரீல்ஸ் குத்துப்பாட்டு நல்லா ரெகல்ஸ் எடுத்து பாடிருப்பார். உங்களுக்கு அவரை இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம நினைச்சு கூட பார்க்கல. நாடு ஒரு கேவலமான நாடுன்ற உதாரணம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மதுரை மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கா. நீங்க ஆடலாம், பாடலாம், மகிழ்ச்சி அடையலாம். ஆடலும் பாடலும் தமிழோடும் தமிழனோடு இணைந்தவிதான் இயல், இசை, கூத்து. தமிழ் அப்படிதான் நம்ம வச்சிருக்கோம். ஆனா அதுக்குன்னு இடம், நேரம், பொருள் இருக்குல்ல. விஜய் நடிச்சாருன்னா திரைப்படத்தில் நடிச்சாரு. அவர் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இங்க அரசியலுக்கு நடிச்சுட்டு உட்காந்து ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்காந்துருக்காரு. ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி அமைதியா இப்படிதாங்க இருக்காரு. இது ஒரு நடிப்பு. எத்தனையோ நடிப்புல இது ஒரு நடிப்பு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, 60 ஆண்டு காலமா பேசி பேசி நாட்டை சீரழிச்சிட்டாங்க, அதனாலதான் விஜய் பேசாமலே இருக்காரு அப்படின்றாரு. என்ன சீரழிச்சிருக்காங்க? சீரழிச்சிருந்தா நீ இந்த ஊர்ல இருந்திருக்க முடியுமா? நீ உன் மகன்லாம்? அண்ணா நாட்டை சீரழித்தாரா? கலைஞர் நாட்டை சீரழித்தாரா? யார் சீரழித்தார்?
என்ன பேசுற நீ போய் தலைவா படத்துக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்காம கொடநாட்டில் போய் காத்து கிடந்து யார் இந்த வெளியே போச்சல் வெளியே யார் அப்படின்னு கேட்டு கொடநாட நோக்கி அப்பனும் மகனும் கும்பிட்ட காட்சியை உங்க வீரத்தை நாங்க பார்த்தது இல்லையா? பேச சொல்லுங்க. அது மாதிரி இந்த அமைச்சர் விஸ்வநாதன் எங்க என்ன வந்துருச்சு அவருக்கு இப்படியா? ஒரு மதுரை மாவட்டத்தில் விவசாய முல்லை பெரியாற்று பாசன விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மேலூர் பகுதியில் வந்து ஃபாரின்ல கூட மந்திரி இந்த மாதிரி ஆட மாட்டாங்க. மேலை நாட்டு கலாச்சாரமே அப்படி இருக்கு. இங்க பாருங்க, சுத்ரா இதான் நாட்டுக்கு தேவை உங்களுக்கு. வாடி வாடி கைப்படாத சீடி, அடிபோடி கைப்படாத சீடி, கேவலம். ஏற்கனவே பாலியல் தொந்தரவு நாட்டில் கூடிக்கிட்டு இருக்கு. அமைச்சரே இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா நாடா இது? அவ்வளவு ஆட்டம் போற அளவுக்கு நாட்டில் சுபிச்சமா இருக்கா? திறக்க வேண்டிய ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படல. உணவு களஞ்சியம் நெற்களஞ்சியம் சொல்லப்படுகிற டெல்டா மாவட்டங்கள்ல மழை இல்லை. குறுவை சாகுபடி என்ன ஆகிறது? அதை பத்தி பேச வேண்டிய அமைச்சர் இவர் உயர் கல்விக்கு அமைச்சர். இதுதான் சொல்லித்தர போறீங்களோ? எப்படி டான்ஸ் ஆடுங்க. ஒரு அரங்கத்தில் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி ஆடுங்க. ஒரு அமைச்சருக்கான அடக்கத்தோடு நடங்க. நீங்க ஒரு முன்னுதாரண அமைச்சர் என்றால் நாட்டிற்கு முன்னுதாரணம். நீங்க அந்த உடை போட்டு வந்திருக்கீங்களே, அப்ப அந்த உடையிலே நீங்க டான்ஸ் ஆட நோக்கத்தோடு தான் வந்திருக்கீங்க. நல்லா ரிஹர்சல் எடுத்து வந்திருக்கீங்க. இது அவசியமா? நாட்டுக்கு தேவையா? குத்துப்பாட்டு எங்களுக்கு தேவையா? இப்ப இதை நாட்டில் குத்திக்கிட்டு இருக்கேன், எங்க பார்த்தாலும் குத்திக்கிட்டு இருக்கேன். யாருக்குன்னே தெரியாம போறவெல்லாம் குத்துறான். டாஸ்மாகில் குடிச்சு விட்டு போதை கலாச்சாரம் இருக்கு. போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னா ஆதவரிச்சுனா கடந்த திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் இருந்துச்சுன்றாரு. சரி, இப்ப நீங்க மாற்றம் தானே, அதுதானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கான். இன்னும் 6 மாசம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. 6 மாசம் கற்பழிச்சுட்டு போலாமா? 6 மாசம் எவனி குத்தலாமா? அது வரைக்கும் நீங்க குத்தாட்டம் போடுவீங்களா? அமைச்சர் விஸ்வநாதன் மாதிரி என்னங்கப்பா நினைச்சிருக்கீங்க? ஒரு அமைச்சருக்கான அளவு வேணாமா? ஒரு அமைச்சருக்கான இலக்கணம் வேணாமா? உயர்கல்வித்துறை அமைச்சர் 12, 13 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்லை. பல பல்கலைக்கழக காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இதை உட்கார்ந்து பேசுறதுக்கே நேரம் இல்லை. அதான் அவர் சொல்றாரு, போராடி உரிமை பெற்றார். வேந்தர் வந்து முதலமைச்சர் தான், கவர்னர் கிடையாது. டெல்லியின் கண்காணி கவர்னர் எப்படி நமக்கு துணைவேந்தர் வேந்தராக முடியும்? டெல்லியின் ஏஜென்ட் கவர்னர். இந்த டெல்லி ஏஜென்ட் கவர்னருக்கு நாம் துணைவேந்தர் பட்டம் தேவையில்லை அப்படின்னு சட்டப்பேரவையில் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றி அதை நம்ம அமுல்படுத்தி வச்சிருக்கோம். இவர் வந்து சொல்றாரு, குத்தாட்டம் போற விஸ்வநாதன் சொல்றாரு, ஏன் கவர்னர் துணைவேந்தரா இருந்தா என்ன? இவர் காங்கிரஸ் கட்சி, இவர் மாநில உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய கட்சியா? இன்னைக்கு காங்கிரஸ் வந்து எவ்வளவு கேவலமான கட்சின்ற உதாரணம் தான் மேலூர்ல விஸ்வநாதனுடைய ஆட்டம், குத்தாட்டம். நான் உங்க தலைவர் ராகுல் ஒரு பப்பு, தலைவர் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டை. நாட்டுக்கு நீங்க ஒரு பிரதமரா வர வேண்டியவர், அழகா ராகுல் பப்பு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பப்பு டான்ஸ், பப்புல போய் அதானே இவர் பண்றாரு. அதனால இன்றைக்கு தாவேக அமைச்சரவை, தற்கூரில் அமைச்சரவை, தாவேக அமைச்சர்கள் விஸ்வநாதனுடைய செயல் ஏற்றுக்கொள்ள முடியாது, அநாகரிகமானது. எப்படிங்க சார் மக்கள் பாக்குறாங்க? இது மக்கள் என்ன பாக்குறார்? அவன் தாவேக கட்சிக்காரன் பூரா நல்ல குத்து மாஸ்டர் கிடைச்சிருக்காரு, டான்ஸ் மாஸ்டர். குத்து போடும்னாண்டு தாவேக பெண்ணிர்வாய் குத்த பார்த்தீங்களா? இப்படி குத்துப்பாட்டி ஆயிட்டாங்க. பொதுமக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டா,
இது ரசிப்போம், ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரசிங்க, வெகு விரைவில் அதனால ரீல்ஸ் வந்தா போதும், நமக்கு டெய்லி ரீல்ஸ் வந்தா போதும் டெய்லி நினைச்சுக்கிட்டு பாக்குற இருக்காங்க. வீடியோ வருதுல. நம்மை போன்ற தன்மானமுள்ள மானமுள்ள தமிழ் கலாச்சாரம் நாகரிகத்தை பேணக்கூடியவர்கள் வெட்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இது ஒரு ஆட்சியா, சாபக்கேடா, ஒரு கேவலமான ஆட்சி களியாட்டத்தின் மூலமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி வெகு விரைவில் வீழும். நன்றி சார். நன்றி.